விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு யுஏ சான்று வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தணிக்கை சான்று கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி பி.டி. ஆஷா இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுப்பையா. சுப்பையா, உத்தரவினுடைய விவரம் என்ன? அதாவது நீதிபதி இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிப்பதாக அறிவித்திருந்தார். அதன்படி இது காலை 10:30 மணிக்கு நீதிபதி விதிக்கில் அமர்ந்தவுடன் முதல் வழக்காக இந்த வழக்கை எடுத்து விசாரித்து தீர்ப்பளித்தார். அதாவது 20 வாரம் நேற்று முடிவெடுத்த நிலையில் இது தீர்ப்பளிக்கப்பட்டது. அதில் கடந்த 22ஆம் தேதி அன்று ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டுடைய தணிக்கைத்துறை அதிகாரி பார்த்துவிட்டு அதன் பிறகு இந்த படம் தொடர்பாக சில காட்சிகளை நீக்குமாறு சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு அவர் மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவை ரத்து செய்வதாக நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் 6ஆம் தேதி அன்று இவர் நீதிமன்றத்தை அணுகியுள்ளார்கள். அது வரைக்கும் இவர்கள் பதிலளிக்கவில்லை என்பதையும் நீதிபதி தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே ஜனநாயகன் திரைப்படத்தை மனுதாரர் கோரிக்கை படத்தை வெளியிட அனுமதி வேண்டும், சான்றிதழ் வழங்க அனுமதியை உத்தரவிட வேண்டும் என்று கோரியிருந்தார்கள். மனுதாரர் கோரிக்கை ஏற்கப்படுவதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த சான்றிதழை உடனே வழங்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் சான்றிதழ் இந்த உடனே வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று படம் வெளியிடுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை, படம் வெளியிடலாம் என்று நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் சான்றிதழ், அதாவது தணிக்கைத்துறை வழங்கக்கூடிய யுஏ என்ற சான்றிதழ் உடனே கேள்வி நிறுவனத்துக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் ஜனநாயகன் படத்திற்கு ஏற்பட்ட சிக்கல் தடை தற்போது நீங்கியுள்ளது. இதன் மூலம் இந்த படம் உடனே வெளியே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திகா, இன்று உடனே யுஏ சான்று வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் படம் என்று வெளியாகும் என்று படக்குழு தரப்பிலிருந்து ஏதேனும் தகவல் இருக்கிறதா சுப்பையா? உத்தரவு 9ஆம் தேதி இருந்து வெளியிடுவதாக அறிவித்திருந்தார்கள். நீதிமன்றத்தில் இந்த சிக்கல் நீடித்த காரணமாக அவர் ஏற்கனவே இந்த வெளியிடப்பட மாட்டாது என்ற ஒரு அறிவிப்பையும் கொடுத்த நிலையில் இன்னொரு தேதியும் அவர்கள் தயாரில் வைத்துள்ளார். அதாவது 12ஆம் தேதி இந்த படத்தை வெளியிடலாம் என்ற ஒரு நோக்கிலும் அவர்கள் இன்னொரு தேதியும் தயாரில் வைத்திருக்கிறார்கள். தற்போது நீதிமன்றம் இந்த வழக்கில் சான்றிதழ் வழங்குமாறு உடனே உத்தரவிட்டுள்ளதால் இந்த சான்றிதழ் உடனே இன்றே வழங்கப்படும். ஆகவே ஒருவேளை நாளைய படம் வெளியாகலாம், இல்லை என்றால் அவர்கள் படம் திட்டமிட்டபடி 12ஆம் தேதி வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் நீதிமன்ற உத்தரவு கிடைத்துள்ள காரணமாக எந்த விதமான தடையும் இல்லை. இனிமேல் முடிவெடுக்க வேண்டியது ஜனநாயகம் படத்துடைய பட நிறுவனம் தான் முடிவெடுக்க வேண்டும். ஆகவே அவர்கள் என்று படம் வெளியிட அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் சிறிது நேரத்தில் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திகா, தற்பொழுது படம் வெளியிட தடையில்லை, சிக்கல் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையை தணிக்கை வாரியம் தொடர்பாக தணிக்கை வாரியம் சார்பில் மேல்முறையீடுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்கிறதா? இது தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு தான். மேல்முறையீடு செய்வார் என்பது தெரியவில்லை. அதே நேரத்தில் நீதிபதி அந்த தணிக்கை குழு, அதாவது 5 பேர் அடங்கிய தணிக்கை குழு தான் முதலாவது இந்த படத்தை பார்த்து அதில் 4 பேர் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இந்த படம் தொடர்பாக எந்த விதமான சர்ச்சைக்குரிய கருத்துக்களையோ எது நீக்குமாறு தெரிவிக்கவில்லை. ஒரே ஒரு உறுப்பினர் தெரிவித்த கருத்து அடிப்படையில் சில காட்சிகளையும் நீக்கியுள்ளனர். அதே போன்று அந்த சில வசனங்களையும் நீக்குமாறு அடிப்படையில் அந்த காட்சிகளும் நீக்கப்பட்டு அந்த வசனங்களும் மியூட் செய்யப்பட்டு திருப்பி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எனவே இது மறு ஆய்வுக்கு அனுப்ப தேவையில்லை என்று நீதிபதி தெளிவாக குறிப்பிட்டு விட்டார். ஆகவே இது மறு ஆய்வுக்கு செல்ல வாய்ப்பில்லை. எனவே இதை எதிர்த்து சென்சார் போர்டு போகுமான்னு தெரியாது. ஆனால் தற்போதைய நிலையில் இது தனி உத்தரவு அமல்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளதால் இன்றே சான்றிதழ் உடனே வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. எனவே இன்றே சான்றிதழ் வழங்கப்பட்டுவிடும். ஆகவே படம் இன்றே வெளியாவதற்கும் வெளியானால் ஆச்சரியமில்லை. இல்லை என்றால் அவர்கள் ஒரு தேதியை முடிவு செய்துள்ளார். 12ஆம் தேதி வெளியாகலாம் என்ற ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியானதாக தெரிகிறது. அந்த அடிப்படையில் 12ஆம் தேதி வெளியாகலாம், இல்லை இன்றே இந்த படம் வெளியாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கார்த்திகா.